வண்ண விளக்குகளின் ஒலிப்பில் ஆரோக்கியநாதரின் அருள்மலை அகமுடியிலைகள் துணியிருக்கும் அன்பான இறைவர்களே, இளமையில் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து தொழுநோயாளிகளை தொண்டு பணிகளை செய்த எம் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர் திருவிழாவில் 3ஆம் நாள் அன்பு பணியில் இணைந்து வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பக்த சபை இயக்க ஒருங்கிணையம் மற்றும் அனைத்து பக்த சபை இயக்கங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் பயனுள்ள பணியாளர்களாக மாறும் இளையவராக எனும் மைய சிந்தனையில் இவ்விழாவலியை சிறப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். மண்ணில் புறப்பட்டு விண்ணில் பறக்கும் வண்டுபோல் கனவு திரிபவர்கள் இளைஞர்கள், எந்த ஒரு மாற்றத்திற்கும் விதையாக இருப்பவர்கள் இளைஞர்கள், சரியான செயல்களோடு சரியான சிந்தனைகளை செயல்படுத்தும் இளைஞர்களே இல்லத்தையும் நாட்டையும் கட்டியெழுப்புகின்றனர். இதனால்தான் என்றும் இளமையாயிருக்கும் திருவாவைக்கு இளையவர்கள் தேவை என்பதை விளக்கம் வழங்குகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இளமையில் ஒருவன் இறைவனை பற்றிக் கொண்டால் தான் அவன் கற்றுக்கொள்பவனாகவும் கற்றுக்கொள்வதை செயல்படுத்துவனாகவும் இருக்க முடியும். அவனது அறிவு இறைவனுக்காய் வீரியமாக ஏற்படும். உடலையும் ஆன்மாவையும் அளிக்கும் வழக்கங்களுக்கு அவன் விளைவிக்க முடியும். அப்படிப்பட்ட இளைஞர்களை வசீகர அலைகள் வீசி இழுக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்கு என திசை மாற்றுகிறது. இம்மாய வலைக்குள் சிக்கிவிடாமல் தாவீதின் திறமை ஏற்படுத்திய மாற்றத்தையும் தானியேலின் விசுவாசம் உருவாக்கிய எழுச்சியையும் மனதில் கொண்டு இறையேசுவின் பணிவாழ்வில் பங்கேற்கும் பயனுள்ள பணியாளராக இளைஞர்கள் மாறிட சமுதாயத்தினர் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இளைஞர்களின் உணர்வுகளை அவர்கள் கனவுகளை நனவாக்க வேண்டும். இளைஞர்களின் உணர்வுகளை அவர்கள் கனவுகளை நனவாக்க பெரியோர் வழிகாட்ட வேண்டும். அவ்வாறாயின் இளையோர்கள் பயனுள்ள பணியாளர்களாக பயணிக்க முடியும். அதற்கான அருளை தூய ஆரோக்கியநாதர் வேண்டி பக்தியுடன் பள்ளி இணைவோம். இறையாசி வருவோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆரோக்கியநாதனுடைய 3ஆம் நாள் விழாவிலே பங்கெடுப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வரவேற்கிறேன். அத்தோடு சிறப்பாக நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய 3ஆம் பங்குதத்தை நாளிலே பிள்ளைக்கும் மகிழ்வுடைய பங்குதத்தை ஆகியோர் செயல்படுகின்ற அவர்களையும் அதே தருணத்திலே நமக்கு ஒரு அருமையான வரையறையை பயனுள்ள பணியாளர்களாக மாறும் இளையோராய் என்ற தலைவிலே மறுமுறையாற்ற வந்து வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை பங்கினுடைய பங்குதத்தை எனது நண்பருமாகிய அன்புகளை சரசின் அவர்களையும் நம்முடைய பங்கின் சார்பாக வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரும் தூயவனுடைய பதிவுடைய நம்முடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பிலும் தரவாயிலும் நாம் ஒருவர் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சிறப்பாக நன்றாடுவோம். இது வழியை பகுதியாகவே ஒப்புக் கொடுக்கலாம். சில பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பதவியினர்கள் இவற்றையெல்லாம் அறிந்து பார்த்து வருவதை ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
இளைஞர்களாகிய நாங்கள் எங்களை பாவத்தில் விடச் செய்யும் மது, நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் மூழ்கி மகிழ்ச்சி கொண்ட தருணங்களுக்காக மனம் வருகின்றோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா. எல்லாவதற்கும் இறைவன் நாம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பாவங்களையும் அறிந்து நிலை வாழ்வு நம்மை அழைத்து சொல்வாராக. Amen.
Amen.
இரண்டாம் வாசகம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய உள்ள இறைவசனங்கள். உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் 10 இறையியல் வசனங்கள் 25 37 முடிய. லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் 10 இறையியல் வசனங்கள் 25 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் போதுடன், போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீ என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய போது, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் புரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒருவர்
தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவி ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கி மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் இருந்த நாயத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் சிரமமானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வெட்டையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்டரில் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். அழகாக ஒரு கவிதை எழுதினார். வாய்ப்புகள் நிறைய இருந்தும் ஆண்டவரின் யாக பலியில் பங்கெடுப்பதே ஆனந்தம். வாய்ப்புகள் நிறைய இருந்தும் ஆண்டவருடைய தியாக தொழிலில் பங்கெடுப்பதே ஆனந்தம். இந்த கவிதையினுடைய அர்த்தம், வாழ்க்கையில் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஆண்டவருடைய அற்புதமான பலியில் பங்கெடுப்பதே ஆனந்தம். அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய பலி உயர்நிலைக்கு ஒப்பவிட்டு இருந்த அற்புதமான அர்த்தத்தை அந்த கவிஞன் சொல்கிறார். ஆயிரம் ஆயிரம் வாய்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பலியில் பங்கெடுப்பதே ஆனந்தம். அப்படிப்பட்ட பேர் பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக ஆரோக்கியநாதருடைய 3ஆவது திருவிழாவில் நீங்கள் கலந்து கொள்ள நம்புகிறீர்கள். சிறப்பான பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது. பக்தி பற்றலோடு பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சூழலை உருவாக்கி வைத்து பேர் வகையை கொடுக்கிறேன். இந்த நாளில் அருமையான ஒரு சிந்தனை. இன்றைய காலத்துக்கு உரிய மக்களை சிந்தனை ஓட்டத்தில் நாம் நினைத்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்றாக பார்க்கிறேன். வீட்டிலே உங்க பையன் எப்படி இருக்கான் அப்படி கேட்டா கழுத நல்லா இருக்கு அப்படி சொல்றோம். பையன் சாப்பிட்டான்னு கேட்டா பண்ணி எப்ப வந்து சாப்பிட்டா என்ன கேட்டேன். வீட்டுல அக்கா தங்கச்சியோடு நல்லா பழகுறானா, அவன் கண்டுபிடிச்சாலே வீட்டுல ஓலத்தான். இப்படி இளையோரை பார்த்து கோபத்தோடு பார்க்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கின்றன. அவன் என்ன செய்வான்? போகக்கூடிய இடமெல்லாம் திட்டு தீர்க்கின்றார்கள்.
ஒரு முறை வழிபாட்டு குழுவை சேர்ந்த ஒரு அம்மா ஓடி வராங்க. ஃபாதர், என் துணியில பப்பிள்கா, என் துணியில பப்பிள்கா, ஏன் இந்த பப்பிள்கா துணியில வந்துச்சுன்னு கேட்டா, இளைஞர் தலைவர் நான் உட்காரக்கூடிய இடத்துல பப்பிள்கா வச்சுட்டான். உட்காரக்கூடிய இடத்துல பப்பிள்கா வச்சுட்டா அது ஒட்டி என் துணியோடு பிணைந்து இருக்கிறது என்று காட்டுறது. அப்ப நான் யோசித்து பார்த்து ஒரு 3 வேளைகளுக்கு முன்பாக இந்த சுட்டித்தனம் தானே நம்மிடம் இருந்திருக்கும். அந்த இளையவன் பப்புக்காவை அந்த அம்மா ஆலயத்தில் உட்காரக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் இந்த அம்மா செய்த பாவம் என்ன? பாவிகளுக்கு தான் தண்டனை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பப்புக்கா அந்த இடத்தில் வைப்பதற்கான காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தால், ஆலயத்திலே அனைத்து இளைஞர்களை கூட்டி இந்த அம்மா ஜபிக்கக்கூடிய நேரம் ஆலயத்தை சுத்தம் செய்திருக்கிறார். ஆலயத்தை இளைஞர்கள் வந்து சுத்தம் செய்வது பாராட்டக்கூடிய விஷயம். அந்த இளைஞன் தன்னுடைய தலைமை பண்பை மற்ற இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். இந்த அம்மா என்ன சொன்னாங்க? இப்போ சுத்தம் செய்யாத, கழித்து சுத்தம் செய்ய. அவன் என்ன சொன்னான்? இல்ல, எங்களுக்கு இப்பதான் நேரம் இருக்கு, எங்களுக்கு இப்பதான் நேரம் இருக்கிறதா சுத்தம் செஞ்சுக்கிறோம். உனக்கு இப்ப நேரம் இருக்கலாம், எனக்கு ஜெபிக்க இப்பதான் நேரம் இருக்கு. ஆண்டவருடைய இல்லம் அமைதி இல்லை, ஆண்டவருடைய இல்லம் அமைதி ஜெபிப்பது நலம் என்று நாம் நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அங்கே வழிபாட்டு குழு தலைவி விவாதம் நடத்துகிறார் ஆலயத்தில். அவன் சொன்னான் எங்களுக்கு இதான் நல்ல நேரம், இவங்க சொன்னாங்க இது எங்களுக்கு இதான் நல்ல நேரம். நான் நல்ல நேரம் கெட்ட நேரத்துக்குள்ள போக சரியான நேரத்தை பற்றி பேசுகிறேன். இவன் முரட்டுத்தனமாக அந்த வேலையை செய்கிறார். தூசி அந்த அம்மா மேல விழுந்தது. தூசி அம்மா மேல விழுந்ததுனால ஒரு திட்டு கொடுத்தாங்க. அம்மாவுக்கு திட்டுகிற போது பல இசை வார்த்தைகள் செய்து அது போல ஒரு வார்த்தை சொல்லி திட்டாங்க. இவன் பார்த்தா, என்ன திட்டையா நான் அவன் ஒட்டு போடுறேன், நீ என்ன திட்டினையா நான் அவன் ஒட்டு போடுறேன். அங்கே பப்புள் தான் நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் செய்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பி செய்யப்படும். இளைஞனை கோபத்தோடு பார்த்தால் கோபம் நம்மை நோக்கி வரும். இளைஞரை அன்பாக பார்த்தால் அன்பு நம்மை நோக்கி பாயும். இளைஞரை இரக்கத்தோடு பார்த்தால் இரக்கம் நம்மை நோக்கி வரும். இளைஞரை கருணையோடு பார்த்தால் கருணை நம்மை நோக்கி வரும். ஆகவே தான் திருத்தத்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார். இளைஞர்கள் இன்றைய நிகழ்காலம், இளைஞர்கள் இன்றைய நிகழ்காலம். இளைஞர்களை பற்றி சொல்லுகின்ற போது சின்ன சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கோம். நீ ஒழுங்கா வளரணும், நல்லா வளரணும், நீதான் நாளை எதிர்காலம். அவன் திருத்தந்தை இவற்றையெல்லாம் தாண்டி ஏன் எதிர்காலத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும்? ஏன் எதிர்காலத்துக்காக காத்திருக்க வேண்டும்? இளைஞர்களுடைய உடலிலே ஓடுகின்ற குருதி, அதன் வேகம், அதனுடைய சூடு இன்றைய காலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. அவருடைய வார்த்தை மனிதனுடைய இதயத்தை தொடக்கூடிய வல்லமை கொண்டது. ஆகவே இந்த இளைஞர்களை நாளை எதிர்காலம் என்று சொல்லாதீர்கள், இன்றைய நிகழ்காலம் என்று சொல்லுங்கள். இது திருத்தத்தை நமக்கு கற்றுக். அப்ப இளைஞர்களை பார்க்கக்கூடிய விதத்தில் தான் நமக்கு அவன் ஒரு நல்ல ரசத்தை கொடுப்பாங்க. இளைஞர்கள் பயனுள்ள பணியாளர்களாக மாற வேண்டும். இதுதான் தலைப்பு. பயனுள்ள பணியாளர்களாக மாற வேண்டும் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டது என்றால்
எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த இளம்பிள்ளை இப்படி இருந்தால் சிறப்பாக இருக்குமே என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. பல நேரங்களிலே தமிழ் செய்தித்தாள்களை வாசிக்கின்ற போது கோபப்படும். தமிழ் செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். எந்த செய்தித்தாளை புரட்டினாலும் கொலையை பற்றி சொல்லாத செய்தி இல்லை. கள்ளக்காதலன் கள்ளக்காதலை பற்றி சொல்லாத செய்தி இல்லை. அதைவிட மேலாக ஒரு இளைஞன் இப்படி பிள்ளைகளை ஏமாற்றினான் என்று சொல்லப்படுகின்ற செய்தி இல்லாமல் இல்லை. செய்தி முழுவதும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பேசுகிறது. அந்த அவல செய்தியில் முதல் பக்கத்திலே வரக்கூடியவர்கள் 21, 22 வயது இளைஞர்கள் என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இப்படி இவர்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? இவர்கள் இப்படி மாறி நிற்பதற்கு காரணம் என்ன? பெற்றோர்களா, சமூகமா, யார் காரணம்? என்னை பொறுத்தளவில் சமூகத்தை நான் குறை கூற மாட்டேன். நான் குறை கூறுவது பெற்றோர். குறை என்பது அல்ல, திருத்த வேண்டியதை நான் சொல்கிறேன். ஒரு முறை என்னுடைய 3வது ஆண்டு இறையை படிக்கும். அந்த படிக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு கிராமத்துக்கு செல்வது நடக்கும். அந்த கிராமத்து அருகில் ஒரு இளைஞர் எனக்கு நண்பனானார். அந்த இளைஞருடைய பண்பு சிறப்பான ஒரு பண்பு. பல நேரங்களில் அங்கு அவரை சந்திக்கின்ற போது என் வீட்டில் இன்னும் 2 தங்கச்சிகள் இருக்காங்க, அவனை கட்டி கொடுக்கணும், இன்னும் மிகவும் சிறப்பாக கட்டி கொடுக்க சொல்லிட்டு இருப்பான். உனக்கு வயசு இல்லை 33, உனக்கு வயசு இல்லை 33, இன்னும் 2 தங்கச்சிகள் காத்துட்டு இருக்காங்க, எப்படியாவது நல்ல வேலைக்கு கட்டி கொடுக்கணும். அதிகமான வரதட்சணை கொடுக்க வேண்டிய இடம் அல்ல, இருந்தாலும் தங்கச்சிக்காக ஓடி ஓடி உழைக்கிறார். ஓடி ஓடி உழைத்து அந்த ஒரு வருடத்திலே 2 தங்கச்சிகளையும் கட்டி கொடுக்கிறார். அவனுக்கு வயது 34 ஆகிறது. அந்த தங்கச்சியை கட்டி குடித்து முடித்த பிறகு கொஞ்சம் கடன் இருக்கிறது. அப்போது சொல்லுவான், எப்படியாவது இந்த கடனை முடித்து நான் ஒரு வாழ்க்கையை செய்து கொள்ள வேண்டும். அந்த கடன் கூடி கூடி பட்டி குட்டி போட்டு அதிகமாக கடன் சுமை. எப்படி முடிக்க வேண்டும்? ஓடி ஓடி உழைக்கிறார். அந்த உழைப்புக்கான அந்த நேரத்திலும் கூட கட்டி கொடுத்த தங்கச்சிகளை 3 தங்கச்சிகளை பார்க்க செல்கிறார். பார்க்க சொல்லுகின்ற போது அவருடைய பிள்ளைகளுக்காக சிறு சிறு பொருட்களை வாங்கி கொடுப்பது. அப்படி 2 வருடங்கள் போக்கிவிட்டது. 35, 36 வயதாகிவிட்டது. கடனை முடித்து விட்டார். தன்னுடைய வாழ்க்கைக்காக பெண்ணை தேடுகிறார். தன்னுடைய வாழ்க்கை துணைவி சிறப்பான ஒரு பெண்மணி கிடைப்பாளா என்று ஓடுகிறார். வீட்டிலே சம்பந்தம் பார்க்கிறார்கள். சம்பந்தம் வந்தமானது. 37 வயது ஆகிறது. அப்போது நான் நாகர்கோவில் பங்கிலே இருக்கிறேன். போன் பண்ணுகிறார். வாழ்க்கையில விரக்தியாக இருக்கிறது. 37 வயதாகி எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கவில்லை. நான் 26 வயதாகின்ற போது என் தங்கச்சிகளை கட்டி கொடுப்பதற்காக ஓடி ஓடி உழைத்தேன். நான் செய்யாத வேலை இல்லை, செல்லாத இடம் இல்லை. மாவட்டம் தாண்டி மாநிலம் தாண்டி சென்றேன். எப்படியாவது உழைத்து தங்கச்சியை கரை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்தேன். என்னுடைய 26வது வயதில் என் பக்கத்து வீட்டு என்னுடைய நண்பர் நல்ல மோட்டார் சைக்கிள் வாங்கி மிகவும் ஆசைவாசத்தோடு விருப்பத்தோடு சந்தோஷமாக
என் தங்கச்சிகளுக்காக நான் ஓடினேன். ஆண்டவர் என்னை காப்பார் என்று ஓடினேன். ஆண்டவருக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் என்று ஓடினேன். என் கடமையை நான் சரியாக செய்கிற போது என் கடமைக்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்பினேன். 37 வயது ஆகிவிட்டது. எனக்கு என்னை மனம் முடிக்க யாருமே முன்வரவில்லை. வாழ்க்கை விரக்தியாகிறது. தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன். என்னை கவனிப்பதற்கு வீட்டில் அம்மா இல்லை, எனக்கு துணையாக இருப்பதற்கு அப்பா இல்லை, தங்கச்சிகள் அவருடைய வீட்டில் சென்று விட்டார்கள். நான் தனிபரமாக இருக்கின்றேன். என்ன செய்வது? அப்போது நான் சொன்னேன், காத்து பொறுமையோடு இரு. பொறுமையான உள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று திருப்பாடியில் சொன்ன அந்த வரிகள் உண்மை என்றால் கண்டிப்பாக உனக்கு இந்த வருடத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்று சொன்னேன். ஆறுதலாக நம்பிக்கை கொடுத்தேன். ஆனால் அந்த நம்பிக்கை வார்த்தைக்கு அவன் மனதால் இடம் கொடுக்கவில்லை. அந்த நம்பிக்கை வார்த்தை கேட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவரிடம் தொடர்ந்து செல்கிறார். 38வது வயதில் ஒரு பெண்ணை மணம் செய்தார். அது எப்படி அந்த பேரு வாங்கி கிடைத்தது என்றால், அந்த இடத்தை சார்ந்த ஒரு பெண் அவனை கேட்டு அனுமதித்தார். அப்ப அவளிடம் கேட்டதற்கு அவள் சொன்ன ஒரு காரணம், தங்கச்சிகளை இவ்வளவு பொறுப்பாக கட்டி கொடுத்த ஒரு இளைஞன் என்னை மனம் வைத்தால் தங்கச்சி போன்று என்னை பார்க்க மாட்டானா? அந்த கேள்வி எழுந்தது. நான் தானாக அவரை மனம் முடிக்க ஆண்டவர் சொல்லியிருக்கின்றாரே, தர்மம் செய்யுங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னாரே. அதுபோல இந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் தங்கச்சிகளுக்காக தர்மம் செய்தார். தங்கச்சிகளுக்காக வாழ்க்கை தர்மம் செய்ததை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் துணை செய்தார். அந்த துணை நல்ல மனவாழ்ச்சியாக அவனுக்கு கிடைத்தார்களே. ஆண்டவர் ஒருபோதும் கைவிடப்பட்டார். அந்த இளைஞன் இப்படி வாழ்வதற்கு என்ன காரணம் என்று அவருடைய வாழ்க்கைக்கு நாம் செல்கிறார்களே. அவன் சிறு வயதிலே இருக்கின்ற போது அவன் அதிகமாக நேசித்தது அம்மா. அம்மா அடிக்கடி அவனுக்கு சொல்வது உண்டு, நீ ஒருபோதும் எழுந்தவுடன் இறை ஜெபத்தை தவறாக சொல்ல வேண்டும். இறை ஜெபத்தை சொன்ன பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை கடினங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் நோய்களும் வந்தாலும் கூட ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் முழுமையாக எனக்கு துணை இருப்பார். அந்த ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை என்னை வழிநடத்தி செல்வார். நம்பிக்கை வார்த்தை சொல்லிக் கொண்டே உனக்கு வாழ்வு கிடைக்கும் என்று அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே இறை ஜெபம் வேண்டி அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தார். இறை ஜெபத்தின் துணை கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்த போது அந்த வாழ்க்கையை அவர் சந்தித்த போராட்டங்கள், கஷ்டங்கள், ஏளனங்கள் ஏராளம். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார். அந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். இருந்த போதிலும் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார். வாழ்க்கையிலே அடிப்படை நம்பிக்கை அவனுக்கு கொடுத்தது அம்மா. அந்த பிள்ளை சமூகத்துக்கு சென்றது, நண்பர்களை பார்த்தது, பல நண்பர்கள் கூடினார்கள். ஆனால் அவனுடைய எண்ணம் மாறவில்லை. அவனுடைய எண்ணம் எதுவாக இருந்தது? என் தாய் சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் மீது கொடுத்த நம்பிக்கை தான் அவனுக்கு ஆழமாக இருந்தது. அதன் ஆணிகளாக இருந்தது. அதை முழுமையாக பற்றி பிடித்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி தினமும் ஜெபித்தார். நல்ல இளைஞராக வாழ்ந்தார்கள். இன்று மகிழ்ச்சியாக அந்த பெண்ணோடு வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு அந்த ஊரிலே ஒரு பணக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பினவர்கள் கைவிடப்பட்டார். இந்த நம்பிக்கை யார் கொடுக்க வேண்டும்? ஒரு இளைஞனுக்கு நம்பிக்கை யார் கொடுக்க வேண்டும்? சமூகமா, பெற்றோரா? இந்த இளைஞனுக்கு அவன் தாய் கொடுத்தது போது நாம் தான் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. தந்தை மகனை நோக்கி கேட்கிறார், எனக்கு நல்ல கட்டத்தை தார். நீ எல்லோருக்கும் தானம் செய். தானம் செய்கின்ற போது குறைவாக இருந்தால் குறைவாக கொடு,
மிகுதியாக இருந்தால் மிகுதியாக கொடு, நீ ஒருபோதும் குறைப்படுவதில்லை. தந்தை மகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. தானம் செய்வதில் ஒருபோதும் நீ குறைத்து போகக்கூடாது. தானம் செய்வதை பார்த்து கொடுக்கணுமா என்ற கேள்வி எழக்கூடாது. திரும்ப திரும்ப கொடு, உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நிலைத்து இருந்து தந்தையை தாயை மதித்து வாழ்ந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாற்றை தோமிக்கு புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. அங்கு ஒரு தந்தை மகனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ தான் கொடுத்து வாழ். பல நேரங்களிலே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். ஒரு பிள்ளை கோபத்தோடு ஒரு சில காரியங்களை செய்ததை பார்த்து நாமும் கோபப்படுகிறோம். அந்த பிள்ளை எதற்காக கோபப்படுகிறது, ஏன் கோபப்படுகிறது, இவன் ஏன் கோபத்தோடு நம்மை பார்க்கின்றான், கோபத்தோடு செய்கிறார் என்று ஒரு நாள் நாம் யோசிப்பது கிடையாது. அதற்கு அருமையான ஒரு இளைஞன், அந்த இளைஞனுடைய பெயர் காலப்பிரிஸ். இந்த இளைஞன் வயது 15 ஆண்டுகள் தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். சிறு வயதில் அவன் தாய் கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் மீது நம்பிக்கை வை, தினத்தோறும் திருப்பதிக்கு செல். இதுதான் அவருடைய தாய் கற்றுக் கொடுத்தது. சம்பத்திலும் அவன் பெற்றது. ஒவ்வொரு நாளும் அந்த வழியை பங்கெடுக்கின்றார். பங்கெடுக்கின்ற போது ஆண்டவர் மீது உள்ள பற்று இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. குறுகிய வயதில் நோயாளராக மாறுகின்றார். மாறுகின்ற வேளையில் இறக்கக்கூடிய தருவாய், சிறிய வயது இறக்கக்கூடிய தருவாயில் தாயை பார்த்து சொல்கிறார், தாயே, ஆண்டவருடைய நற்கருணையை நான் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு சிறிய வயதில் நோயை கொடுத்தார், வலியை கொடுத்தார். வலியை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் வலியோடும் வேதனையோடும் நான் இருக்கிறேன். இருந்தாலும் என் ஆண்டவருடைய நற்கருணையை நான் உண்ண வேண்டும். சாகின்ற தருவாயில் அந்த ஆண்டவருடைய நற்கருணை கொண்டு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று தாயை பார்த்து சொல்கிறார். ஒரு குருவானவரை அடையுங்கள். தாயும் அந்த மகனுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அது இறுதியாக அந்த மகனும் இறந்து போகிறார். இறந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஆங்காங்கே புதுமைகள் நடைபெறுகின்றன. புதுமைகள் இந்த சிறுவனுடைய தொடர்புடைய புதுமைகள் அங்கே நடைபெறுகின்றன. இதை பார்த்தவர்கள் அவருடைய கல்லறை நோக்கி செல்கிறார்கள். கல்லறையை திறந்து பார்த்தபோது அந்த சிறுவன் எப்படி இறந்து அடக்கம் செய்யப்பட்டானோ, ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் எல்லாம் போட்டு ஷூ போட்டு அடக்கம் செய்யப்பட்டானோ, அந்த நிலையில் அந்த சிறுவன் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார். 2 ஆண்டுகள் கழித்து இதை பார்த்ததும் அனைவருக்கும் ஆச்சரியம். எப்படி இறந்து 2 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதனுடைய உடல் அழுகாமல் புதைத்த நிலையில் இருக்கிறது ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை வரலாறு அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது. இந்த சிறுவன் சிறிய வயதிலே 7, 8, 9 வயதிலே அவன் சும்மா இருக்கவில்லை. ஆண்டவருடைய வழியால் பங்கு பெற்றாலும் அந்த நற்கருணையை பற்றி போதித்தார். இணையம் வழி நற்கருணையை போதித்தார். இப்போது இணையம் வழியாக கொரோனா நேரத்தில் இணைய வழியாக நிறைய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிறைய வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் அவருடைய அந்த நேரத்திலும் கூட சிறிய வயதிலும் கூட நற்கருணையை பற்றி இணையங்கள் வழியாக தொடர்பு கொண்டார். உலகளாவிய மக்களை ஒருங்கிணைத்தார். அவர்களுக்கு நற்கருணை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவன் தொடர்ந்து கட்டி பிடித்ததால் இறந்த பிறகு கூட ஆண்டவர் அவனை புனிதங்களை உயர்த்துவதற்குரிய தகுதியை கொடுக்கின்றார். அவர்களுக்கு அதற்கு யார் காரணம்? அவனுடைய பெற்றோர். அது நம்முடைய பிள்ளை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை பிள்ளையாக வாழ வேண்டும் எனில், அவன் நல்ல பணியாளராக உருவாக வேண்டும் எனில், நாம் முதலில் நம்முடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இறை ஜெபம். அந்தோனியாருக்கும் அவனுடைய தாய் கற்றுக் கொடுத்தார். ஓ மகிமை நிறைந்தவளே, மரியாவை பற்றி சொல்லுகின்ற போது அந்தோனியாருக்கு அவனுடைய தாய் கற்றுக் கொடுத்த ஒரே ஜெபம், ஓ மகிமை நிறைந்தவளே. அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லி மகிமை
விசித்திரமான ஒரு இறைவாக்கு பகுதி. அங்கே ஆண்டவர் ஒரு ஊமையை பற்றி பேசுகிறார். அந்த ஊமை எப்படிப்பட்டது? தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஊமை. அப்போது யாருக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுந்தபோது ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுவார். அந்த ஊமை ஆண்டவர் தீர்ப்பு நாள் வருகின்ற போது மக்களை 2 வகை குழுக்களாக பிரிப்பார். ஒன்று வெள்ளாட்டு கூட்டம், ஒன்று செம்மறியாட்டு கூட்டம். செம்மறியாட்டு கூட்டம் வல பக்கத்திலும் வெள்ளாட்டு கூட்டம் இட பக்கத்திலும் ஆண்டவர் பிரிப்பார். பிரித்த போது அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். தீர்ப்பு கொடுக்கின்ற வேளையிலே மற்ற 25, 30, 35, 40 பகுதிகளில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு பகுதி. ஒரு பகுதி மக்கள் செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து அந்த ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அப்போது எல்லோரும் முடித்துக் கொண்டே இருப்பார்கள். நாங்கள் எப்படி ஆசீர்வாதத்துடைய மக்களாக இருக்கின்ற முடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் நோயோடு இருந்தேன், நீங்கள் என்னை காண வந்தீர்கள். பசியோடு என்னை உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் என்னை தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சிறையில் என்னை காண வந்தீர்கள் என்று சொல்லுவார். அப்போது ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது, எப்போது நிகழ்ந்தது கேட்பார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சின்ன சிறிய பிள்ளைகளுக்கு செய்வதெல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, சின்ன சிறிய சகோதர சகோதரிகள் செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நீங்கள் எனக்கு நேரடியாக செய்யவில்லை, மறைமுகமாக நான் படைத்த மக்களுக்கு நீங்கள் செய்தீர்கள். நான் படைத்த மக்களுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்ற போது கோபப்படுகிறார். சபிக்கப்பட்ட இனமே, சபிக்கப்பட்ட மக்களை சாடுகிறார். அப்போது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் ஆண்டவர் நம்மை இவ்வளவு திட்டுகிறார்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் உணவு கொடுக்கவில்லை. தாகமாய் நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் நோயோடு இருந்தேன், என்னை பார்க்கவில்லை. நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வரவில்லை என்று சாடுகிறார். அப்போது அவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், இது எல்லாம் எப்போது நடந்தது, எப்படி நடந்தது கேட்கின்ற போது ஆண்டவர் அக்கீம் சொல்வார், சின்ன சிறிய சகோதரர்களுக்கு செய்யாததான் எனக்கே செய்யவில்லை. அன்புக்குரியவர்கள், இளைஞர்கள் பணியாளராக, நல்ல பணியாளராக மாற வேண்டும் என்று நாம் முழுமையாக நம்முடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது இறை கொள்கை. உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, பிறரை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை, பிறர் தவறி விழுகின்ற போது தவறி விழுந்த மகனை தூக்கி நிறுத்தி ஒரு அருமையான நேர்மறையான செயல்பாட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போது பிள்ளை நாம் சொல்லக்கூடிய அனைத்து விசமத்தனமான வார்த்தைகளை மட்டுமல்ல, நல் வார்த்தைகளை கேட்டு நல் பிள்ளையாக வரும். இறுதியிலே ஆண்டவர் மத்திய புத்தகத்திலே மத்திய நட்சத்திரம் வழியாக சொல்லுவார், எவனொருவன் இரக்கத்தை கொடுக்கிறானோ அவன் இரக்க வாழ்வுக்கு இணையானவன். அதுதான் 1 பேதுருவில் சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் மனத்தாட்சியோடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள், இரக்கம் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். அதுபோல ஆண்டவர் இயேசு நம்பிக்கை கொண்டு இந்த வழியில் பங்கெடுக்கக்கூடிய நாம் இளைஞர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய வேளையில் இளைஞர்களுக்கு இளம் பிள்ளைகளிலிருந்து நல்லவற்றை கற்றுக் கொடுப்போம். வீட்டிலிருந்துதான் ஒரு வாழ்வுக்கான பாடம் ஆரம்பமாகும். அந்த வாழ்வுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் ஆசிரியர் தாய் தந்தை என்பதை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பலி முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அந்த பலி நமக்கு விடுதலை கொடுக்கட்டும், நோயிலிருந்து நம்மை காப்பாற்றட்டும். இனி நம் பாதுகாவலை கூர்ந்து நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த பாதுகாவலை துணை நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் விடுதலை கொடுத்தது போல இதை பலியில் பங்கெடுக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல சிந்தனை கொடுக்கட்டும். நம் பிள்ளைகளை நேர்மறையாக பார்ப்போம். பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்போம். நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதன் வழியாக கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவ நம்பிக்கையோடு இந்த வழியை பங்கெடுப்போம். ஆமென். இரக்கலையோடு வாழும் நாட்களில் நம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென்.
நறுமணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதரின் அருள்கரத்தை நம் தனிப்பட்ட இதய விருப்பங்களுக்காக நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் மௌனமாக நாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உம்முடைய நோக்கி இருக்கின்றோம், உம்முடைய நோக்கி இருக்கின்றோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசப்பா. தாயாய் தந்தையாய் எங்களை காப்புவதை நடத்திவர் அன்பு கடவுளே, பிள்ளைகளாகி நாங்கள் மீண்டுமாய் விழா கொண்டாடுவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி. எங்களை இப்பங்கை பாதுகாப்பு தூய ஆரோக்கியநாதருடைய இந்த விழாவை நன்றி உணர்வோடு கொண்டாடுவதற்கு தகுந்த சூழ்நிலையை மழை இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நீர் ஏற்படுத்தி தந்த இந்த சூழலுக்காக மனநிறைவோடு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பெரும் சுமை சுமந்து சொந்திருக்கின்ற என் மகனே மகளே, என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். இதோ உண்மையே நம்பி மதரும் கருத்தில் எங்களை, எங்கள் குடும்பத்தில் எங்களிடம் ஜெபிக்க கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதி. பல மாதங்களாக ஆண்டாக நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த புனிதர் எங்களுக்காக பதிந்து பேசுவார். இந்த புனித இடத்தில் இதோ குடும்பமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த வரியை ஏற்றுக்கொண்டு மது அருள்கிற ஆசிரியர் எங்களுக்கு நிறைவாக தந்தது. உடல் நலத்தாரும் ஆண்டவரே, நல்ல மனநலத்தாரும் தொற்று நோய் உச்சிதமாக எங்கள் மக்கள் எல்லோரும் இயல்பான வாழ்க்கைக்கு நாங்கள் நடைபெற வெளிநாடு செல்பவர்கள், பல கனவுகளோடு காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் நலமான வாழ்வமைய நீர் தருவார்கள். கடன்களோடு பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுகிறார்கள். அன்பு ஆண்டவரே, இதோ செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல வருமானம் கிடைக்க செய்கிறோம். கண்ணீரை துடைத்து கவலையை போய் மகிழ்வோடு நாங்கள் வாழ செய்கிறோம். இளையோர்களை ஆசீர்வதி. பெற்றோரின் பெரியோரின் கீழ்ப்படிதலுக்கு
நம்பிக்கையோடு வந்து பாதம் வைக்கக்கூடிய எல்லா மன்றாட்டுக்கும் கனிவோடு செவி சாய்ந்து அருள் தருவீராக. எங்களுக்காக பரிந்து பேசும் தூய ஆரோக்கியராக உம்முடைய அருள் துணையின் பாதுகாப்பு எங்களுக்கு நிறைவாக கிடைக்க செய்வோம். எங்களுக்காக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையிடம் மன்றாடுவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக தந்தையும் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் இந்த தந்தையாகிய கடவுளுக்கு எதிராகபடி வச்சார்கள். நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகள் தாராளமாய் அவரை வழங்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரை தூயரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் என்னிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புதியாற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு நீரைகள் மீது கொண்டிருக்கும் பரிவன்மை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது நீட்டின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டு அவர்களது தகுந்த வரிமுறையால் என்றும் ஊக்கவரும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானமுதல் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாக பாடுவதாக.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உண்மை வந்தாலும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறி என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மன நிறைவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அவையை நீக்கிக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் திருப்பதி பிரான்சிஸ், எங்கள் மலை மாவட்ட அப்போஸ்தலிக்க பணிப்பாளர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஓய்வு பெற்ற ஆகிய ஜிரம்தாஸ் கர்வே, எல்லா திருநிலையினராகிய அனைவரும் உமது திரு அவையில் அன்பு நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பங்கின் பாதுகாவலி தூய பணிமை எண்ணெய், புனித ஆரோக்கியநாதர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுள்ள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியால் இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். துணிவுடன் பாடுவோம். தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கத்தின் உதவியால் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் முழுமையான விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் வழித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாக.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே நாம் செய்த எல்லா பாவங்களையும் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு வழிகாட்டிட நல் வழிகாட்டிகள், பெற்றோர் மற்றும் உறவு சொந்தங்களை தந்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று குலத்திற்கு எழுதிய திருமுகம் வழியாக முடித்த இறைவா, இவ்விழாவலையில் பங்கேற்று இறைவனிடம் செய்யவும், நல்லதொரு மறைவுரையை கேட்டு சிந்திக்கவும் நல்வாய்ப்பினை தந்தமைக்காக என்ற இறைவார்த்தைக்கேற்ப பல்வேறு இடங்களில் தங்கி பணிபுரியும் உம் பிள்ளைகளை பாதுகாத்து வரும் உம் அருளுக்காகவும் தூய ஆரோக்கியநாதர் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையிலே இன்றைய நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். காரணம் என்னென்றால் இறைவனுடைய அருட்கரம் நம்மோடு இருந்து வழிநடத்தி காக்கின்றது என்பதை இறைவனுடைய ஒரு சில செயல்பாடுகளின் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் உணர்த்திருக்கின்றார். மழையின் காரணமாக என்றோ மற்ற ஏதாவது இடையூறுகள் என்றோ எதுவுமே இல்லாமல் முழுவதுமாக இறைவன் தாமே அவருடைய உடனிருப்பை நிறைவாக நமக்கு கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் இந்த 3ஆம் நாள் திருவிழாவை கடந்து செல்வதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். ஆகவே எல்லாம் இறைவனுக்கு இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே நன்றி கூறுவோம். அதே போல இன்றைய நாளிலே இதை திருப்பலியிலே தலைமையேற்று சிறப்பாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தவர்கள் அன்பு அருள் தந்தை அமுதவளன் அவர்கள், பிள்ளை தொப்பு பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயலாற்றக்கூடியவர்கள், அந்த பங்கை முழுவதுமாக ஒரு உயிரோட்டம் உள்ள பங்காகவும் வழி நடத்தக்கூடிய தந்தை, நம்முடைய பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையின் கூட தந்தையை பற்றி நான் பெரிதாக உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. காரணம் என்ன என்றால் நம்முடைய பங்கை 3 வருடங்கள் வழி நடத்தி இருக்கின்றார். அவருடைய வழி நடத்துதலை முழுவதுமாக இந்த பங்கும் வளர்ந்திருக்கின்றது. ஆகவே அத்தகைய நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஒரு காலத்திலே உழைத்த நம்முடைய அன்பு தந்தை அமுதவளன் அவர்கள் இன்றைய நாளிலே இங்கு வந்து முழுவதுமாக நமக்காக நம்முடைய பங்கிற்காக நம்முடைய பங்கை தூய ஆரோக்கியநாதர் வழியாக இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த மேலான ஒரு கருத்திற்காக நம்மோடு கலந்து நமக்கு இறை ஆசிரியை பெற்று தந்திருக்கின்றார். தந்தை அமுதவளன் அவர்களுக்கு இந்த தருணத்திலே சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கின் சார்பாகவும் அருள் தந்தையர்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் மற்ற மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் விதமாக திரு இயேசுதாசன் அவர்கள் தந்தை அமுதவளன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பொருத்துவார். அன்புக்குரியவர்களே, அதே போல இன்றைய நாளிலே பயனுள்ள பணியாளர்களாக மாறும் இளையோராய் என்ற தலைப்பிலே நம் ஒவ்வொருவருக்கும் சிந்தனை களஞ்சியங்களை முழுவதுமாக வெளியே கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் முழுவதுமாக இந்த இளையோர்களை எப்படி பெற்றோர்கள் வழி நடத்த வேண்டும், பெற்றோர்களினுடைய கையில் தான் வளர்ப்பில் தான் முழுவதுமாக ஒரு குழந்தையினுடைய பண்பு நலனும் அவருடைய வாழ்க்கை தரமும் இருக்கின்றது என்பதையும் இளையோர்களை நாம் ஒவ்வொருவரும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு
மேலான கருத்தையும் சிந்தனை சிதறலையும் நிறைவாக நமக்கு கொடுத்தவர்கள் அன்பு தந்தை செலஸ்டின் அவர்கள். என்னுடைய வகுப்பு தோழர் இறையியலை இறைவரும் என இணைந்துதான் படித்தோம். இந்த தருணத்திலே புத்தன்கடை பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து அந்த பங்கை சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்பு தந்தையினுடைய குரல் வளமும் அந்த இதய துடிப்பும் ஒன்று சேர்ந்து செல்லக்கூடியது போல இருக்கும். எப்பொழுதுமே அவருடைய மறையுரைகளை ரசித்து கேட்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஏன்னா ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே மறையுரைக்காக எங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கும். அந்த வகுப்பிலே மறையுரை கொடுப்பதற்கு ஒருவர் கொடுக்க மற்றவங்கெல்லாம் அது நல்லா இருக்குதா இல்லையா என்று அதை விமர்சித்து பார்ப்பது வழக்கமாக இருக்கும். அந்த வகையிலே தந்தையும் நானும் ஒரே இடத்திலிருந்து மறையுரை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருக்கு மாறி மாறி இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்காது என்று சொல்லும் வகையிலே நடந்திருக்கும். அத்தகைய பாசமிகு அன்பு நண்பர் செலஸ்டின் அவர்களை இந்த தருணத்திலே நம்முடைய பங்கு சார்பாக ஒவ்வொருவர் சார்பாகவும் வாழ்த்துவதிலும் அவருக்கு நன்றி தெரிவிப்பதிலும் நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்திலே திரு ஜினோரைஸ் அவர்கள் தந்தை அவர்களுக்கு முன்னாடி பொருத்தி மகிழ்வார். இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக இன்னொரு அருள் தந்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய இறையன்னை சபையினுடைய ஒரு புதிய குருவாக இருந்து இங்க திருத்தொண்டராக நம்முடைய பட்டது வெள்ளை பங்கிலே பணியாற்றி வரும் கூட அது அருள் தந்தை கணவர்கள் இந்த நாளிலே இந்த பலியிலே கலந்து கொண்டு நம் ஒவ்வொருவருக்காகவும் தெரிவித்திருக்கின்றார். தந்தை அவர்கள் இந்தோனேசியா என்ற நாட்டிற்கு மறைமறுப்பு பணி செய்வதற்காக செல்ல இருக்கின்றார். இளமை துடிப்போடு இளையோராக இருந்து அந்த பணியை செய்வதற்கு தானே முன் அவர் ஏற்றிருக்கின்றார். ஆகவே அந்த அருள் தந்தை முழுவதுமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நன்றி கூறும் விதமாக திரு தங்கராஜ் அவர்கள் இதோ இந்த தருணத்திலே அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வார். இன்றைய நாள் திருப்பலி முடிந்தவுடன் அந்த சமபந்திக்கு ஒவ்வொரு அன்பியத்திலிருந்தும் 5 நபர்களை எடுத்திருக்கின்றோம். அந்த 5 நபர்களோடு 10 நிமிடம் பேசுவதற்கு ஆசைப்படுகின்றேன். ஆகவே திருப்பலி முடிந்தவுடனே இந்த இடத்திலே ஒரு 10 நிமிடம் மட்டும் பேசிவிட்டு எவ்வாறு சமபந்தியை நடத்துவது என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிறிது நேரம் கலந்துரையாடிவிட்டு அதன் பின்பு நம்முடைய பணிகளை செய்வதற்கு செல்லலாம். ஆகவே அந்த 5 நபர்கள் ஒவ்வொரு அன்பியத்திற்கும் என்று 5 நபர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 5 நபர்களும் தயவு செய்து இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாளைய தினத்திலே இந்த அன்பியங்கள் முடிஞ்சிருச்சு, பக்த சபை முடிஞ்சிருச்சு, அடுத்தது யார் செய்வாங்க அப்படின்ட்டு குழப்பமா இருக்கக்கூடாது. நாளைக்கு பங்கு பேரவையும் அதே போல பங்கு இறை மக்கள். அதனால எங்களுக்கு இதுல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. காணிக்கை பவனியிலும் எல்லா வழிபாட்டு செயல்பாடுகளிலும் அனைத்து பங்கு மக்களும் குடும்ப சகிதம் இதில் பங்கெடுக்கும்படி நாளைய தினத்திலே பங்கெடுக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தேர் பவனி தொடங்க இருக்கின்றது. ஆகவே திருப்பலி முடிந்தவுடன் அந்த 10 நிமிட இடைவெளி முடிந்த உடனேயே தேர் பவனியானது தொடங்கும். காரணம் என்ன என்றால் வெகு சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஊரை முழுவதுமாக ஆரோக்கியநாதனுடைய உடனிருப்பும் பிரசனமும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் இந்த
தேர்ப்பவனை நடத்துகின்றோம். கொள்ளை நோய் காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவருடைய தேர்ப்பவனையை எடுத்துதான் நம்முடைய பங்கில் உள்ள பல மக்களை பாதுகாப்பாக இருந்தார்கள் என்பது நம்முடைய பங்கினுடைய மரபாக இருக்கின்றது. இதோ இந்த தருணத்திலும் கூட ஆரோக்கியநாதனுடைய பாதுகாப்பு முழுவதுமாக நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற இந்த தேர்ப்பவனையிலே அனைவரும் பக்தியோடு, ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் என்று இளைஞர்களும் என்று அனைவரும் பக்தியோடு பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இதுல முன்னால டான்ஸ் ஆடிட்டு போறது, வேற பாட்டு பாடிட்டு போறது எந்த எண்ணமும் இல்லாமல், எந்த ஒரு பராக்கான செயல்பாடுகளும் இல்லாமல் முழுவதுமாக ஜெபத்தில் மட்டுமே இந்த தேர்ப்பவனை நடத்தப்பட வேண்டும். அதனால அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு கட்டாயம் அனுமதி கிடையாது. ஆகவே எல்லோரும் இணைந்து ஜெபமாலை ஜெபித்து விட்டு முழுவதுமாக இந்த தேர்ப்பவனையிலே பங்கெடுக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள். முதல் நாளிலே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள், உங்களுடைய பங்கேற்பை முழுவதுமாக கொடுத்தீர்கள். இன்றைய நாளிலும் கூட தயவு செய்து உங்களுடைய பங்களிப்பை பங்கேற்பை முழுவதுமாக கொடுக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, நாளைய நாளில் உள்ள அந்த சமூகத்திற்கு தேவையான பொறுப்பெடுத்திருக்கக்கூடியவர்கள் கூட தங்களுடைய பணிகளை சரியாக செய்யும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தூய ஆரோக்கியநாதனுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாளை காலை சரியாக 9 மணி அளவிலே, சொல்ற நேரம் கரெக்டா இருக்கிறது, 9 மணி அளவிலே ஆரோக்கியநாதனுடைய திருப்பண்டமானது ரோமபுரியிலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. அந்த திருப்பண்டத்தை வைப்பதற்கு நமக்கு 1000 அனுமதி அளித்திருக்கிறார்கள். அந்த திருப்பண்டத்தை நம்முடைய மாத அன்னையினுடைய ஆலயத்திலிருந்து நாம் பவனியாக எடுத்து வந்து நமக்கென்று அந்த ஸ்தாபிப்பதற்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சிற்றாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே வைத்து ஸ்தாபித்து விட்டு சரியாக 9:30 மணிக்கு திருவிழா திருப்பலி நிறைவு திருப்பலியானது நடைபெறும். ஆகவே சரியாக 9 மணி அளவிலே நம்முடைய அன்னையினுடைய ஆலயத்திலே அனைவரும் கூடி அந்த ஒரு வழிபாட்டிலும் நமக்கு எல்லா ஊர்லையும் எதிர்பார்த்து கிடைக்காத ஒன்று ஒரு பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த பொக்கிஷத்தை நாம் ஒவ்வொருவரும் உரிய மரியாதையோடு அதை நாம் பெற்றுக்கொண்டு அதன் அடையாளமாக ஸ்தாபிக்க வேண்டும். ஆகவே சரியாக 9 மணி அளவிலே நம்முடைய அன்னையினுடைய ஆலயத்திற்கு வாருங்கள். ஆலயத்திலிருந்து பவனியாக எடுத்து வந்து இங்கே ஜெபித்து விட்டு அது ஸ்தாபிக்கப்படும். ஆகவே அந்த நிகழ்வில் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பட்டர்நிலை பங்கிற்கை உரித்தான வழிபாட்டு கொண்டாட்டங்கள் இன்னும் புத்துணர்வு பெற்று வளர்ந்து கொண்டிருப்பதை அறிகின்ற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. முன்பு இருந்த அதே ஒரு வருகிப்பவனி எல்லோருடைய ஈடுபாட்டான பங்கேற்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் பங்கு என்ற நிலையில் ஒருபோதும் உங்களை இந்த பங்கு சமூகத்தில் மறக்க முடியாது. நீ நாளை பார்க்கின்ற பொழுது சிறுவர்கள் இளையோருடைய வளர்ச்சியும் பெரியவர்களுடைய முதிர்ச்சியும் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை நான் நினைத்து பார்த்தேன். இந்த திருவிழா என்று தந்தை அவர்கள் என்னை தொடர்ந்து கொண்ட பொழுது திருவிழா அழைப்புகளை பார்த்த பொழுது புயல், மழை, கடுமழை என்னெல்லாம் சொல்கிறார்கள், கனமழை என்று எப்படி நம்முடைய மக்கள் திருவிழாவை கொண்டாட போகின்றார்களோ என்று நினைத்த பொழுது ஆச்சரியம். அந்த கனமழை வராத அந்த நிலையில் உண்மையிலே ஆரோக்கியநாதர் புனித நம் மத்தியில் இருந்து அற்புதமான காரியங்களை செய்கின்றார் என்பதை உணர முடிகிறது. அதில் சிறப்பாக திருப்பண்டங்கள் நம்முடைய பங்கில் இருப்பது சார்ந்த சிறந்தது. அதை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அன்போடு அழைத்து சிறப்பாக உங்களது மகிழ்வில் பங்கெடுக்க வைத்த அன்புக்கு பாசத்துக்குரிய உங்கள் பாசமான பங்கு தந்தை சிறில் அவர்களுக்கும் இணை பங்கு தந்தை அர்ஜுன் அவர்களுக்கும் ரீகன் மற்றும் ஜலசின் பாதரோடு இணைந்து மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது கண்டிப்பாக பங்கு சமூகம் வளரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே தொடர்ந்து முன்மாதிரியான பங்கு சமூகமாக திகழ உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய பங்கு மக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருப்போம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, புனித ஆரோக்கிய நாளில் இணையும் கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருமணம் எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உங்களுடைய இறையியலில் பங்கு பெற என்றென்றும் தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் பேரன்பு